வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ போட்டோம். குழந்தைங்க உஷார், ரொம்ப உஷார். இங்கே ஒரு லேடி ஆக்சுவலி வந்து பெட்டை தூக்கிட்டு பெட்டுக்கு இருக்க ஸ்டோரேஜில் அடுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? குழந்தை வந்து திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. அவங்க வேலை பார்க்க விடாம இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கு. திட்டி அந்த குழந்தைய அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் உட்காந்துருது. திட்டி அதை வெளியே இறக்கி விட்டுறாங்க. திருப்பி வந்து அந்த குழந்தை இந்த அம்மா அவங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல போய் உட்காந்துருச்சு. உங்க அம்மாவும் அவங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மூடிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி போச்சு. அப்பதான் திறந்து பக்கத்து ஞாபகம் வந்து இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த பையன் எடுத்து ஏண்டா இதுதான் ஆக்சுவலி அது தெரியாம போயிட்டாங்கன்னா இந்த குழந்தை உயிர் போச்சு. ஏன்னா மூச்சு சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும் காத்து. அதனால ஒரு வீடியோ கூட போட்டேன். 14வது மாடியில் பாம்பேல ஒரு ஃப்ளாட்லேருந்து ஒரு குழந்தைய ஆக்சுவலி ஷூரக் மேலே உட்கார வச்சு அந்த அவங்க அம்மா ஷூ மாட்டுறதுக்காக செருப்பு மாட்டுறதுக்காக கீழே குழந்திருக்காங்க. உட்கார வச்சதுலேருந்து ஆக்சுவலி அந்த குழந்தை எட்டி மேலே உட்கார்ந்தா அந்த ஷூராக் மேலேருந்து மேலே உட்காந்தா ஜன்னலில் பின்னாடி 14வது மாடியிலேருந்து கீழே வந்துச்சு. இப்போ யாரும் சாகடிக்கல, கிட்னாப் பண்ண போல. ஒரு சின்ன சின்ன விஷயம் இங்கே தானே இருக்கோன்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் உயிருக்கே ஆபத்தாயிரும் குழந்தைங்க. நாளைக்கு அந்த குழந்தை என்ன வேணாலும் ஆகலாம். மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், போலீஸ் ஆகலாம். அதனால எந்த குழந்தையும் ரொம்ப 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 பாதிப்பாக பார்த்துக்குவோம், பத்திரமா பார்த்துக்குவோம். அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சாலும் அவங்க ஃபிசிக்கல் பாடி கொஞ்சம் ஸ்டாமினா வர வரைக்கும் கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்குவாங்க. ஒரு குழந்தை ஆக்சுவலி ஒரு காட் செக்ஷனில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு காடு பகுதியில் ஓடுது. ஆக்சுவலி நல்ல ஸ்ட்ராங்கான குழந்தை. அந்த காரில் வந்தவங்க வேகமாக காரில் வந்தவங்க ஆக்சுவலி இந்த குழந்தை மேல் தப்பு கிராஸ் ஆயிடுச்சு. திடீர்னு போனதுனால அவன் கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டான். அவ்வளோ வேகத்தில் வந்தாலும் பிரேக் அடித்தாலும் காரில் இடித்து அந்த குழந்தை விழுந்துருச்சு. இந்த ஒரு பையன் ஒரு சின்ன வயசு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் 3 வயசு இருக்கும். அந்த பையன் விழுந்ததுனால அந்த பையன் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால பிரேக் கரெக்டாக அடித்ததுனால அவங்க அம்மா வந்து பிடிக்கிறதுக்குள்ளே அந்த பையன் ஓடிட்டான். எப்பயுமே குழந்தைங்கள கையை பிடிச்சிட்டு கூட்டுவாங்க வெளில. நீங்கள் வெளில வேணா லாக் பண்ணுற நேரத்தில் ஓடி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், போச்சு உயிர். குழந்தைங்க உயிர் மட்டும் ரொம்ப ரொம்ப பத்திரங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற நாட்டுக்கு ஆர்மிக்கு உயிரை படைய வச்சு சண்டை போடுற உயிரும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற உயிரும், அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகிற உயிரும் ஒன்றா. அவங்க வந்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. உயிரே வந்து நாட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கவங்களுக்கா இந்த மாதிரி உயிர் போடுறது நீங்களே பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.